Hello students, welcome to Schoolless. இன்னைக்கு அல்ஜிப்ரால உள்ள எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க, first question, fill in the blanks. The letters A, B, C, X, Y, Z are used to represent variables. Next, the algebraic statement of f decreased by 5 is f ன்றது 5 ஆல கம்மியாது. f decreased by 5 is f minus 5. அடுத்த question, the algebraic statement of s divided by 5. இது என்ன சொல்லிருக்காங்க? s divided by 5 னா s by 5 னு போடலாம், இல்ல s divided by 5 இப்படி எழுதலாம். Next, if A's age is n years now, 7 years ago A's age is A ஓட ஏஜ் இப்போ என்ன? இப்போ A ஓட ஏஜ் என்ன? அப்போ 7 இயர்ஸ் முன்னாடினா -7 பண்ணுவீங்க. உங்களுக்கு இப்போ 10 வயசுனா 7 வயசுக்கு முன்னாடி 10 - 7 3 வயசு அப்படின்னு n-7 இதுதான். Next, if P minus 5 gives 12, then P is, so P minus 5 is equal to 12. அப்படின்னா P எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சப்ராக்ஷன் அந்த சைட் போனால் அடிஷனாக மாறிடும். P is equal to 12 plus 5. P is equal to 17. இதான் ஆன்சர். P is equal to 17 தான் ஆன்சர். A, true or false? The length of part B in the pencil is shown as A minus 6. ஸோ இங்கே ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க. இந்த பென்சிலோட டோட்டல் லென்த் வந்து 6 சென்டிமீட்டர். இதில் வந்து ஏன்னு ஒரு போர்ஷனை மார்க் பண்ணி அது ஏ சென்டிமீட்டரும் பின்னு ஒரு போர்ஷனை மார்க் பண்ணி என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி இல்லைன்னா ஏன்றது ஏ சென்டிமீட்டருக்கு, பின்றது பி சென்டிமீட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ டோட்டலாக 6 சென்டிமீட்டர். அப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 6. இந்த பி இந்த சைடு போச்சுன்னா அப்படியே மைனஸ்னு போடணும். -b, 6 - b அப்படின்னு இருக்கும். இங்கே நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? லென்த் ஆஃப் பார்ட் பி இந்த பென்சில் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பின்ற போது பி இஸ் ஈக்குவல் டு 6 - a. இந்த ஏ வந்து அந்த சைட் போச்சுன்னா 6 - a அப்படின்னு எழுதணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 6 - a. இதுதான் வந்து ஆன்சர். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a - 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ், இது ட்ரூ கிடையாது. பியோட லென்த் வந்து 6 - aன்னு இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the cost of an apple is x and the cost of a banana is 5. Then the total cost of fruits is x plus 5. True or false ன்னு கேட்டிருக்காங்க. Cost of apple வந்து x, cost of banana வந்து கேட்டிருக்காங்க. Total cost வந்து ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். x plus 5 is total cost. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க. இது ட்ரூ வந்து ட்ரூ தான். இது true. Say true or false. First question, 10 more to 3 times c is 10 more na 10 plus to 3 times c is 3c plus 13 கொடுத்துருக்காங்க. இது false. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது? 10 more na 10 plus 3c, 3 times c னா இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது false. Next, if the cost of 10 rice bags is t, then the cost of 1 bag is, so இங்க என்ன பண்ணிருக்காங்க? 10 பேக்கோட price வந்து t. அப்போ 1 பேக்கோட price வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 10 இந்த 1 பேக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 10ஆல் டிவைட் பண்ணுறோம். 10 divided by 10 தானே 1 வரும். ஸோ இங்கே 1, அப்போ இங்கேயும் 10ஆல் டிவைட் பண்ணால் t/10 தான் ஆன்சர். The product of q and 20 is q multiplied by 20 will be written as 20q. ஸோ இது வந்து ட்ரூ. Patterns and complete the table. ஸோ இங்கே 3 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பேட்டர்னில் ஒரு ஸ்கொயர், ஒரு சர்க்கிள், அப்புறம் 2 ட்ரையாங்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டர்னில் 2 ஸ்கொயர், 2 சர்க்கிள் அண்ட் 4 ட்ரையாங்கிள் இருக்கு. அதுக்கடுத்த பேட்டர்னில் 3 ஸ்கொயர், 3 சர்க்கிள் அண்ட்
1 2 3 4 5 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ இதை தான் இங்கே இந்த டேபிள் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து 1 ஸ்கொயர் 1 சர்க்கிள் 2 ட்ரையாங்கிள்ஸ்னு, செகண்ட் பேட்டர்னில் 2 ஸ்கொயர்ஸ் 2 சர்க்கிள்ஸ் 4 ட்ரையாங்கிள்ஸ், தேர்ட் பேட்டர்னில் 3 ஸ்கொயர்ஸ் 3 சர்க்கிள்ஸ் 6 பேட்டர்ன்ஸ்னு. ஸோ இப்போ ஃபோர்த் பேட்டர்னில் என்ன வரும், அப்படியே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் 1 2 3 அதுக்கப்புறம் 4 அப்புறம் 5 சர்க்கிள் 1 2 3 அப்புறம் 4 அதுக்கப்புறம் 5 ட்ரையாங்கிள்ஸ் வந்து 2 4 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கு, 6க்கு அப்புறம் 8 8க்கு அப்புறம் 10. ஸோ நம்ம அந்த பேட்டர்ன் வரைஞ்சி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஃபோர்த் பேட்டர்ன் வந்து 4 ஸ்கொயர்ஸ் 4 சர்க்கிள்ஸ் வச்சு உங்களுக்கு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஃபிஃப்த் பேட்டர்ன் வந்து 5 ஸ்கொயர் 5 சர்க்கிள் வச்சு 10 triangles இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பேட்டர்ன். Question: Arivalagan is 30 years younger to his father. Write Arivalagan's age in terms of his father's age. So let Arivalagan's age be X ன்னு வச்சுக்கலாம். Let father's age be Y. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, Arivalagan is 30 years younger to his father. Write Arivalagan's age in terms of his father's age. So Arivalagan age வந்து X, இது வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து father's age in terms of father's age எழுதணும். ஸோ ஃபாதரை விட 30 வயசு கம்மியாக இருக்காங்க, அப்போ ஃபாதர் தான் அதிகமான வயசு. ஸோ அதுதான் ஒய்ன்னு எழுதிக்கிறோம். இதுலேருந்து 30 மைனஸ் பண்ணுறோம். 30 மைனஸ் பண்ணால் ஃபாதர் வயசு தானே அதிகமாக இருக்குது, அதுலேருந்து 30 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறிவழகனோட வயசு கிடச்சிரும். ஸோ அறிவழகன் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 30, ஃபாதர்ஸ் ஏஜ் மைனஸ் 30 தான் ஆன்சர். Next question: If u is an even number, how would you represent the next even number? ஸோ யூன்றது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும், 2 4 6 8 அப்படின்னு இருக்கும். இதோட டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2வாக இருக்கும். 4க்கும் 6க்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் 2வாக இருக்கும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, u + 2 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் கிடைக்கும். இதுவே ப்ரீவியஸ் ஈவன் நம்பர்னா u - 2 அப்படி போட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் கிடைக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமா, இப்போ 6ன்னு ஒரு ஈவன் நம்பர் இருக்கலாம். 6க்கு அடுத்த நம்பர் என்ன, 6 + 2 8. ப்ரீவியஸ் நம்பர் என்ன, 6 - 2 4. ஸோ இதுதான் ஈவன் நம்பர்னா 2வால் ஆட் பண்ணோம் ப்ளஸ். சிக்ஸ்த் கொஸ்டின்: எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் வெர்பல் ஸ்டேட்மெண்ட் டு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. t is added to 100 அப்படின்னா என்னது, எப்படி எழுதுவீங்க, 100 + t அப்படின்னு எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு 4 times q. 4 times qன்றது ஈஸி, 4 multiplied by q, அதாவது 4q. ஸோ 4q தான் ஆன்சர். அடுத்தது 4 less to 9 times y தான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 9 times y, 9 times y தான் பெருசு. 9 times yன்றது 9yன்னு எழுதிட்டு அதுலேருந்து 4 less, அது 9y - 4 இப்படி போடணும். இதுதான் ஆன்சர். 4 - 9yன்னு போட்டுறக்கூடாது. 4 less to 9 times yனா 9y - 4ன்னு போடணும். Next, express the following statements in verbal. Next, express the following in verbal statement. Algebraic statement இருக்குது, verbal statement மாற்றணும். இது என்ன எழுதலாம், x divided by 3ன்றது அப்படியே எழுதலாம், x divided by 3 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது 11 + 10x அப்படின்னா என்ன எழுதலாம், 11 added to 10 times x னா தான் 10x added to 10 times x இப்படி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 70sன்னு கொடுத்துருக்காங்க. 70sனா என்ன, மல்டிப்ளிகேஷன், 70 times s, 70 times s இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறது. இந்த சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இதில் தான் நிறைய தப்பு வரும். 9y - 4ன்றதுலாம் நிறைய தப்பு வரும். The teacher asked 2 students to write the algebraic statement for the verbal statement 8 more than a number. Vetri wrote 8 plus x, but Maran wrote 8x. Who gave the correct answer? Okay. நீங்களே சொல்லுங்க பாப்போம். 8 more than a number. இங்க number வந்து x. 8 more than a numberனா x plus 8 or 8 plus x. இதுதான் வந்து கரெக்டான இது. 8 times x ன்றது தப்பு. So Vetri wrote the correct answer. Next, if g is equal to 300, what is equal to
g minus 1 and g plus 1. So g value கொடுத்துட்டாங்க. g is equal to 300. g minus 1 300 minus 1 which is equal to 299. g plus 1 300 plus 1 which is equal to 301. The answer. Next, what is the value of s if 2s minus 6 gives 30? இது என்ன equation? 2s minus 6 is equal to 30. இதான் equation. இங்கே வந்து value of s கேட்டிருக்காங்க. ஸோ 2s வச்சுட்டு இந்த 6 வந்து அந்த சைட் போச்சுன்னா இந்த 6 வந்து அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். 30 + 6 ஆகும் which is equal to 36. So 2s is equal to 36. Left hand side அப்படியே எழுதுறோம். அப்போ s is equal to இங்கே வந்து 2 multiplied by s. அப்போ வந்து அந்த 2 வந்து இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறிடும். இங்கே இருக்க 2 இங்கே வரும்போது டிவைட் பண்ணுவோம் which is equal to 18. ஸோ எஸ்ஸோட வேல்யூ 18. இது ஆன்சர். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 6 வந்து அந்த சைடு போகும்போது இந்த மைனஸ்ன்றது ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த 6 அந்த சைடு போகும்போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி இங்கே 2sன்னு இருக்குது 2 into x மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறிடும். எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் வரும்போது மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனாக மாறும். Next, complete the table and find the value of k for which k by 3 gives 5. So, இங்க k வந்து ஒரு சீரீஸாக கொடுத்துருக்காங்க 3, 6, 9, 12, 15, 18. k by 3 வந்து அப்படியே calculate பண்ணுறோம். 3 by 3 வந்து 1. Next 6 by 3 வந்து 2. 9 by 3 என்னது 3. 12 by 3 என்னது 4. 15 by 3 வந்து 5. 18 by 3 வந்து 6. பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஈவன் நம்பர். Next, objective type question. Variable means that it can take any different values. So option C. Next question, the number of days in W week is, so 1 week has 7 days. 1 week has 7 days. W week has 7 W days. இங்கே என்ன லெஃப்டில் வந்து 1 into W மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் ரைட்லேயும் என்னது 7 into W மல்டிப்ளை பண்ணால் 7 days. இது அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு the value of x in the circle is, ஸோ இந்த சர்க்கிளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2, 4, 7, 11, 16 x. ஸோ 2, 4, 7, 11, 16 அப்புறம் x. இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்ன பேட்டர்ன்னு கண்டுபிடிக்கலாம்? 2க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 - 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 - 7 பண்ணுறீங்க. 4 - 7 பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். அடுத்தது 7 - 11 பண்ணுறீங்க. 7 - 11 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். அடுத்தது 11 - 16 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஒவ்வொரு நம்பரோட 2 ஆட் பண்ணுறாங்க. 2ஓட 2 + 2, அதுக்கடுத்த நம்பரோட 3 ஆட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த நம்பரோட 4 ஆட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த நம்பரோட 5 ஆட் பண்ணுறாங்க. ஸோ 16ஓட என்ன ஆட் பண்ணணும்? 6 ஆட் பண்ணணும். 6 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x கிடச்சிரும். 16 + 6 வந்து 22. 22 is the answer. ஸோ இந்த 2 கூட 2 ஆட் பண்ணுறாங்க, 4 கூட 3 ஆட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நம்பரோட இதை ஆட் பண்ணிகிட்டே வராங்க. 2, 3, 4, 5. ஸோ 2 + 2 4, 4 + 3 7, 7 + 4 11, 11 + 5 16, 16 + 6 22. ஸோ இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதான் ஆன்சர். Objective type question. The value of y in y + 7 is equal to 13. y + 7 is equal to 13. y என்னன்னு கேட்டுக்கோங்க. y is equal to 13. இந்த 7 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா சப்ராக்ஷனாக மாறிடும். -7 which is equal to 6. 13 - 7 வந்து 6. So 6 the answer. Next question. 6 less to n gives 8 is represented as n - 6 will give 8. இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். n - 6 is equal to 8 தான்